நம சிவாய. ஓம் நம சிவாய. அஸ்ட்ரோ கராத்தே முனியப்பன் சுவாமி ஜோதிட நேயர்களுக்கு வணக்கம். என் குலதெய்வம் பெரியாண்டிச்சம்ம தாயை வணங்கி, என் அப்பன் கராத்தே முனியப்பன் சுவாமியை வணங்கி, என் குருவை வணங்கி வாங்க சிறப்பான பலன்களை பார்ப்போம். வணக்கம். இந்த பதிவானது தசா புத்தியின் பதிவாகும். தசா புத்தி உங்கள் ஜனனகால ஜாதகத்தில் எந்தெந்த இடத்தில் இருக்கிறார் என்ற முன்னுரையை பார்த்துவிட்டு பதிவுக்குள் செல்வோம். உங்கள் ஜனனகால ஜாதகத்தில் வரும் தசா புத்தி நாதர்கள் எந்தெந்த நிலையில் இருக்கிறார்கள் என்ற பட்டியல் விவரம்தான் இது. விவரத்தை பார்த்துவிட்டு பதிவுக்குள் செல்லுவோம். உங்களுடைய ஜனனகால ஜாதகத்தில் தசாபுத்தி நாதர்கள் 1-5-9 திரிகோண சாணத்தில் இல்லை 1-5 திரிகோண சாணத்தை அதிபதியோடும் சேர்க்கை பார்வை நட்சத்திர சாரத்தில் பயணிப்பது, அல்லது 1-4-7-10 கேந்திர சாணத்தில் சேர்க்கை பார்வை அந்த அதிபதியோட நட்சத்திர சாரத்தில் பயணிப்பது, அல்லது 2-5-8-10-11 பணபர சாணத்தில் இருப்பது, இல்லை பணபர அதிபதியோட நட்சத்திர சாரத்தில் இருப்பது சேர்க்கையில் இருப்பது, அல்லது 3-6-10-11 உபயஜய சாணத்தில் இருப்பது, இல்லை உபயஜய சாணத்தில் கிரகத்தின் நட்சத்திர சாரம் பார்வை சேர்க்கையில் இருப்பது, அல்லது 3-6-9-12 அபோகலியம் சாணத்தில் இருப்பது, அல்லது அந்த அபோகலி சார அதிபதியோடு இணைஞ்சிருப்பது சேர்க்கை பார்வையோடு இருப்பது, அல்லது சரலக்கணமாகிய மேசம் கடகம் துலம் மகரம் ஆகிய 2-7 மாரகஸ்தானத்தில் இருப்பது, அல்லது சிரம் லக்கணமான ரிஷபம் சிம்மம் விருச்சகம் கும்பம் ஆகிய 3-8 மாரகஸ்தானத்தில் இருப்பது, அல்லது பார்வை சேர்க்கையில் இருப்பது, அல்லது உபய லக்கணமான மிதனம் கன்னி தனுசு மிதனம் ஆகிய லக்கணத்துக்கு 2-7-11 மாரகஸ்தானத்தில் இருப்பது, அந்த அதிபதியோடு இருப்பது பார்வையில் இருப்பது நட்சத்திர சாரத்தில் இருப்பது, அல்லது நீச்சம் உச்சம் ஆட்சி பெற்றிருக்கிறார்களா, அல்லது சூரியனிடம் அஸ்தங்கதம் பெற்றிருக்கிறார்களா, பரிவர்த்தனை அல்லது வர்க்கோத்தமம் அல்லது நீச்ச பங்கம் அல்லது திக்பலம் அல்லது புஷ்கரமாம்சம் அல்லது கெட்டிடும் ராஜயோகம் பெற்றிருக்கிறார்களா, அல்லது நட்பு வீட்டில் உள்ளார்களா அல்லது பகை வீட்டில் உள்ளார்களா, அதே சமயம் கிரகம் சுபகிரகம் சேர்க்கையில் பார்வையில் இருக்கிறார்களா, அல்லது அசுப கிரகம் சேர்க்கை பார்வையில் இருக்கிறார்களா, இல்லை அவர்கள் நட்சத்திர தொடர்பில் இருக்கிறார்களா என்று பார்க்கணும். அதுபோலவே அடுத்தது பார்த்திங்கன்னா 3-6-8-12 வீட்டு மறைவு சாணத்தில் இருக்கிறார்களா, அல்லது 3-6-8-12 வீட்டு அதிபதி சேர்க்கை பார்வை அவர்களின் நட்சத்திரம் தொடர்பில் இருக்கிறார்களா என்று இதுபோல பல சூட்சமங்களை உங்கள் ஜனனகால ஜாதகத்தை கொண்டு தான் ஒரு துல்லியமான பலனை நம்ம சொல்ல முடியும். ஆனால் நாம் எடுத்திருப்பதோ இது ஒரு பொது பலனாகும். இந்த பொது பலனே பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு 100%க்கு ஒரு 60% உங்களுக்கு கண்டிப்பாக ஒத்து போகும். சிறப்பாக இந்த பதிவை பாருங்கள். வாங்க பதிவுக்குள்ளே போகலாம். இது மட்டும் அல்லாமல் சிறப்பு குறிப்புகள் என்னவென்றால் மேச லக்கணம் மேசராசி என்று நீங்கள் வைத்துக்கொள்ளுங்கள். அந்த மாதிரி வைத்து தான் இந்த பதிவுகளை நம்ம கொண்டு போயிட்டுருக்கோம். ஆனால் ஏன் அப்படி கொண்டு போகிறாங்கிறது விளக்கத்தை நம்ம சொல்லிடுவோம். ஆனால் இப்போ பார்த்திங்கன்னா மேச லக்கணமாக இருந்து வேறு எந்த ராசி இருக்க பட்சத்தில் உங்களுக்கு இதில் குறிப்பிடப்பட்ட தசா புத்தி உங்களுக்கு நடக்குமானால் லக்ன பாவக ரீதியாக, அதாவது நீங்கள் வேறு எந்த ராசி இருக்க பட்சத்தில் நீங்கள் ஒரு மேச ராசி இருக்கிறீங்க, இல்லை ரிஷப ராசி இருக்கிறீங்க, இல்லை மிதன ராசி இருக்கிற இந்த மாதிரி எத்தனை லக்கணமாக, அதாவது மேச லக்கணமாக ரிஷப லக்கணமாக மிதன லக்கணமாக கடக லக்கணமாக சிம்ம லக்கணமாக இப்படி எந்த லக்கணம் இருக்க பட்சத்தில் வேறு எந்த ராசி இருக்க பட்சத்தில் உங்களுக்கு இந்த தசாபுத்தி நடக்குமானால் லக்ன பாவக ரீதியாக அந்த பலன் நீங்கள் அப்படியே பார்த்து அப்படியே பலனை தெரிஞ்சுக்கலாம். அது மட்டும் அல்லாமல் இது பலன் பார்த்தீங்கன்னாக்கா அதாவது நட்சத்திர சாரத்தின் அடிப்படையாக கொண்டது தான் இந்த பதிவாகும். ஓகேங்களா? அப்போ நட்சத்திர சாரத்தை அடிப்படையாக கொண்டு தான் ஒவ்வொருத்தருக்கும் ஜனனகால ஜாதகத்தில் நம்ம பலனை பார்க்குறோம். அப்போ நட்சத்திர சாரத்தை அடிப்படையாக கொண்டு பாவக ரீதியாக கொண்டு தான் பார்த்து பலனை நம்ம மக்கள் கொடுத்துட்ருக்குறோம். அப்போ அந்த மாதிரி கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னாக்கா இந்த பலன் என்னவா இருக்குன்னு கேட்டிங்கனாக்கா, அப்போ நட்சத்திர சாரத்தை அடிப்படையாக கொடுக்கும்போது பாவக ரீதியாக கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா அதாவது பொது பலன் ரீதியாக பார்க்கும்போது என்றென்றும் இது அழியாத பதிவாக இருக்கும் நான் நம்புகிறேன். ஓகேங்களா? அப்போ நீங்கள் எப்பயுமே இந்த பதிவுகள் எடுத்து பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா எந்த ஒரு காலத்திலும் எடுத்து பார்க்கும்போது உங்களுக்கு பொதுவான பலனாக பார்க்கும்போது 100% உங்களுக்கு அப்படியே அந்த பலன் இருக்கும். ஓகேங்களா? மேற்கொண்டது மீதி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜனனகால ஜாதகத்தை கொண்டு எடுத்து பார்க்கும்போது பார்த்தீங்கன்னாக்கா எந்தெந்த இது அமைப்பில் எந்தெந்த வகையில் இருக்குது எந்தெந்த அமைப்பில் இருக்குதுன்னு பட்சத்தில் மீதி பலனை பார்ப்போம். ஆனால் இது என்ன தான் நம்ம அந்த அமைப்புகளை பார்த்தாலுமே நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா எப்படி தான் பார்த்தாலும் ஓரளவுக்கு, அதாவது ஒரு 50%
அதாவது உங்களுக்கு நட்சத்திர சார்ந்த அடிப்படையில் இந்த பாவக ரீதியாக பார்க்கும் பொழுது இந்த பலன் 100% சிறப்பாக இருக்குன்னு என்று நம்பி வாங்க பதிவுக்குள்ளே போவோம். மகர லக்னம் மகர ராசி நேயர்களே, உங்களுக்கு சந்திர திசையில் ராகு புத்தி என்ற பதிவிலிருந்து பதிவானது லக்னத்தை எண்ணி வர 7ஆம் ராசியான 7ஆம் பாகமான கடகராசின்னு பதிவாகும். ஓகேங்களா, கடகராசி நட்சசாரம் இருக்குது. அந்த நட்சசார வாயிலாக உங்களுடைய புத்திநாதனாகி ராகுபணி எப்படி படிச்சு எப்படி பலனுக்கு வர பதிவாகும். இந்த பதிவு நாங்கள் எப்படி பார்த்து எப்படி பலன் தெரிஞ்சுட்டு கேட்டிங்கனாக்கா, உங்களுக்கு ஜனகால ஜாதகம் எடுத்து பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா ராசி கட்டம் நவாம்ச கட்டம் 2 கட்டம் கொடுக்கப்பட்டிருக்குங்க. அந்த ராசி கட்டத்தை பார்த்தீங்கன்னா 12 கட்டம் கொடுக்கப்பட்டிருக்கு. 12 கட்டம் பார்த்தீங்கன்னா ஒரு கட்டத்தில் லான் போட்டிருப்பாங்க. அது பார்த்தீங்கன்னா லான் தான் உங்களுக்கு ஒரு லக்கணம் ஒரு முதல் பாகம். ஓகேங்களா, அப்போ அது வந்து அது லான் வந்து பார்த்தீங்கன்னா 1 2 3 4 5 6 7 எண்ணி வரை 7ஆம் பாவத்து பதிவு தான் அந்த பதிவு. ஓகேங்களா, அப்போ பார்த்தீங்கன்னா நட்சத்திர சாரம் எப்படி பார்க்கணும்னு கேட்டிங்கனாக்கா, உங்களுடைய ராசி கட்டத்துக்கு முன் பேஜில் அல்லது ராசி கட்ட நவாம்ச கட்டத்துக்கு பின் பேஜில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நட்சத்திர சாரம் கொடுத்துருப்பாங்க. சூரியன் சந்திரன் செவ்வாய் புதன் சொல்லி ஒரு மொத்த கிரகத்தை முன்னே கொடுத்துருப்பாங்க. அதுக்கு நேராக பார்த்தீங்கன்னா நட்சத்திர சாரம் கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா, அப்போ நட்சத்திர சாரம் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு அந்த சாரத்து வழியாக தான் உங்களுடைய தசாவை நடத்தக்கூடிய கிரகங்கள் பார்த்தீங்கன்னா அதில் பயணிச்சு உங்களுக்கு தசாபதி நடத்துறது அதோட பதிவோட விளக்கம். ஓகேங்களா, அது புரிஞ்சுட்டு பலன் பாருங்கள், சிறப்பாக உங்களுக்கு பலன் சிறப்பாக இருக்கும். ஓகேங்களா, சரி நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இது மகர லக்னம் மகராசி வந்து பதிவு பார்க்கணும்னு கேட்டால் அப்படி கிடையாது. மகர லக்னமாகிறது வேறு எந்த ராசி இருக்க பட்சத்தில் உங்களுக்கு சந்திர திசை ராகு புத்தி நடக்குமானால் லக்ன பாவகிருதி இந்த பலன் நீங்கள் அப்படி பார்த்து அப்படி பலனை தெரிஞ்சுக்கலாம், சிறப்பாக இருக்கும். ஓகேங்களா, அப்போ இது எத்தனை கோடி தசாபுத்தின்னு கேட்டிங்கன்னாக்கா இது 7 கோடியினுடைய சந்திர திசைங்க. ஓகேங்களா, அதெல்லாம் ராகு புத்தி. அப்போ எத்தனை இடங்கள் செயல்படலன்னு கேட்டிங்கன்னா சந்திர திசையானது 7 கோடி தசை பார்த்தீங்கன்னா 10 ஆண்டு காலம் வரைக்கும் செயல்பட்டு இருக்கும். ஓகேங்களா, அப்போ பார்த்தீங்கன்னா சந்திர திசையில் ராகு புத்தி பார்த்தீங்கன்னா 1 வருடமும் 6 மாதங்கள் வரை செயல்பட்டு இருக்கும். இப்போ லக்னத்தை எண்ணி வர 7ஆம் பாகமான 7ஆம் ராசி கடகராசி என்ன நட்சத்திரம் பார்த்துலாங்க. அப்போ அங்கே இன்னும் நட்சத்திரம் இருக்குதுங்க. புனர்பூசம் 4ஆம் மாதம் இருக்கும். அதுக்கு அடுத்தபடி பார்த்து பூசம் 1 2 3 4 பாதம் இருக்கும். ஆயில் 1 2 3 4 பாதம் வந்து 9 பாதம் இருக்குங்களா. இப்போ உங்களுக்கு பூசம் அதாவது பார்த்தீங்கன்னா புனர்பூசம் 4ஆம் பாதத்தில் ராகு வந்து பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு அதாவது பார்த்தீங்கன்னா புஷ்கர மாதம் வாங்குறாரு. அப்போனா வர்க்கோத்தை வாங்குறாருன்னு அர்த்தங்க. அப்போ நவாம்சில் அதே இடத்துல தான் இருப்பார், அதே கடகத்தில் தான் இருப்பார். ஓகேங்களா, அப்போ பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு 7 கோடி சாதத்தில் பார்த்தீங்கன்னா அதாவது 3 கோடி 12 கோடி சாதத்தில் ராகு பகவான் புஷ்கர மாதம் வர்க்கோத்தம் பெற்று உங்களுக்கு புத்தி நடத்துகிறார். ஓகேங்களா, அப்போ இதுக்கு என்ன பலன்னு கேட்டிங்கனாக்கா, அதாவது வரக்கூடிய இந்த அமைப்பு பார்த்தீங்கன்னாக்கா உங்களோட மனைவிக்கு ஆணாக பெண்ணாக இருந்தால் சரிங்க, உங்களுக்கு தம்பதிக்குள்ளே பார்த்தீங்கன்னாக்கா அதாவது ஒரு ஆசைகள் அதிகம் இருக்குங்க. ஓகேங்களா, அப்போ அந்த ஆசைகள் கண்டிப்பாக அதிகம் இருக்கும். அது பார்த்தீங்கன்னா பணத்தாசை அதிகமாக இருக்குங்க. ஓகேங்களா, பணங்கிற மோட்டிவ் நம்மளுக்கு அதிகமாக இருக்கும். அதுக்கு உண்டான விரயம், அதுக்கு உண்டான செலவு இந்த காலகட்டம் பார்த்தீங்கன்னாக்கா நம்ம வெளியூர் பயணம் அதிகமாக போகிற மாதிரி இருக்கும். சிறு பயணோட தூரத்து பயணமாக இருக்கும். அப்போ அந்த ஆன்லைன் பிஸ்னஸ் பண்ணுறது, ஓகேங்களா, அது ஆன்லைன் மூலிமா நம்ம காசு பார்க்குறது, ஒரு ஷேர் மார்க்கெட்டு, ஒரு சூதாட்டம், சீட்டாட்டம் இதெல்லாம் பண்ணுறது, இந்த மாதிரி அமைப்பு பண்ணி சட்டத்துக்கு புறமான அமைப்பெல்லாம் பண்ணும்போது பார்த்தீங்கன்னாக்கா அது உண்டான விரயம். சில பார்த்தீங்கன்னாக்கா அயல்நாள் போய் படிக்கிறது, படிப்பு விஷயம் போகிறது, உச்சக்கல்வி படி போகிறது, ஓகே, பெரிய முதலீடு போட்டதில் தொடர்பு வச்சுக்கிறது. அப்போ வெளியூர் போய் பார்த்தீங்கன்னாக்கா நம்ம குடும்பம் இருக்கும், அங்கே போய் ஒரு உறவு வச்சுக்கிறது. இந்த மாதிரி பாயிண்ட் அப்போ இந்த மாதிரி காலகட்டங்கள் கட்டாயம் நடக்குமான்னு கேட்டாக்கா அப்போ 7 கோடி சாரம் இல்லைங்களா. அப்போ இந்த அமைப்பு இருந்தாவே 3 பாயிண்ட் என்ன தெரியுங்களா பண்ணும், ஒன்று 7க்கு அந்த சுகத்தை கொடுக்கும், இல்லை அந்த 7க்கு துரோகம் பண்ணிவிட்டு அது வெளியே போய் அந்த அமைப்பை ஏற்படுத்தி தன்னை சுகப்படுத்திக்கும். ஓகேங்களா, அப்போ இந்த மாதிரி இருக்கும். அப்போ இளைய சகோதரிகள்லாம் பார்த்தீங்கன்னா காலகட்டங்கள் பார்த்தீங்கன்னா அதுக்கு உண்டான வெறும் அது உண்டான செலவு பயணம் கொடுக்கக்கூடிய அமைப்புகள் இருக்கும். ஓகேங்களா, அப்போ எப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஏதோ ஒரு வகையில் பார்த்தீங்கன்னா ஒரு மனைவிக்கு உண்டான செலவு, நமக்கு உண்டான செலவு, இந்த மாதிரி ஏதோ ஒன்று பாயிண்ட்டை போகிறதுக்கு பார்த்து உசாராக சுதந்திரமாக செயல்படணும். ஓகேங்களா, சரி ரைட்டு. அப்போ அது எவ்வளோ சொல்லிட்டு போகலாம், நான் அடுத்த சாரம் போகிறேன். அடுத்த சாரம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன சாரம் இருக்குதுங்க, அடுத்து பூச சாரம் இல்லைங்களா. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா 1 கோடி 2 கோடி சாரம். ஓகேங்களா, அப்போ 1 கோடி 2 கோடி சாரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா 7 கோடியவன் பயணிக்கிறார். அப்போ என்ன சம்மந்தப்படுதுங்க, 7 சம்மந்தப்படுது. அப்போ 7ஆம் பாவம் சம்மந்தப்படுது, 1 2 சம்மந்தம் மேலே ராகு பயணிக்கிறார். அப்போ இந்த மாதிரி காலகட்டம் பார்த்தீங்கன்னாக்கா இந்த கட்டத்துக்கு லக்னாதிபதி சாரம் இல்லைங்களா. அப்போ பார்த்தீங்கன்னாக்கா நம்மளுடைய கூட்டாளியும் சரி நம்ம கடத்தலும் சரிங்க, அதாவது நம்மளுடைய தேவைக்கு ஏற்ற மாதிரி அவங்க இருப்பாங்களான்னா இருப்பாங்க. ஆனால் நாம் ஒரு கணக்கு போட்டால் அவங்க 2 கணக்கு போடுவாங்க. ஓகேங்களா, நம்ம 1க்கு 2 யோசிப்பாங்க, 4 யோசிப்பாங்க. அந்த மாதிரி பாயிண்ட்டை நம்ம மாற்றி கொடுக்குங்க. அப்போ அது 1 கூட 2 கூட சாரத்தில் கேது பவன் வந்து 7லேருந்து 6 நடத்துகிறாரு பார்த்தீங்கன்னா 7 கோடி திசையிலேருந்து. அப்போ அந்த மாதிரி இருக்கும்போது பார்த்தீங்கன்னாக்கா இந்த மாதிரி காலகட்டங்களில் நம்மளுக்கு அதாவது பார்த்தீங்கன்னாக்கா கலத்துறதுக்கு அதாவது கணவன் மனைவி கூட பேச்சுவார்த்தைகள் அதாவது பார்த்தீங்கன்னாக்கா ஒரு வாக்குவாதங்கள் வரக்கூடிய வாய்ப்பு இருக்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கொடுத்த வாக்குறுதி காப்பாற்ற முடியாது. நம்ம காலகட்டத்தில் பொய் பேசி சமாளிக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படும், அதுக்கு தள்ளப்படுவோம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா வருமானத்துக்காக பார்த்தீங்கன்னாக்கா ஊர் டு ஊர் இப்படி போகக்கூடிய வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுக்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா அதாவது ராகு வந்து சனி படத்தை 1 கூட 2 கூட சாத்துக்கும் போது பார்த்தீங்கன்னாக்கா நம்மளுக்கு எல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா இரவு நேர தொழிலாகவும் அதாவது அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா ஒரு மாந்திரிக தந்திரம் மந்திரத்தை பண்ணக்கூடிய அமைப்பில் போய் அதை செயல்பாடு பண்ணுறது. இன்னும் அதாவது பார்த்தீங்கன்னா நம்ம குடும்பத்தை உனக்கு எடுத்துகிட்டு நம்ம அவன் குடும்பத்தை நம்ம விடக்கூடாது நினைக்கிறது. இந்த மாதிரி பாயிண்ட் அப்போ நம்ம காலகட்டங்களை ஏற்படுத்தி கொடுக்குமானா கட்டாயம் ஏற்படுத்தி கொடுப்பாங்க. அப்புறம் 1க்கும் மேற்பட்ட லாங்குவேஜ் கற்றுக்கிறது இந்த மாதிரி அமைப்பு ஏற்படுது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வரக்கூடிய மனைவியாக இருக்கட்டும் ஆனாவது பெண்ணாக இருந்தாலும் சரி பார்த்தீங்கன்னாக்கா அவங்க இந்த மாதிரி காலகட்டங்கள் அந்த மாதிரி தோட்டம்லாம் அவங்கள்ட்ட ஏற்படும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஷேர் மார்க்கெட் இந்த மாதிரி அமைப்பு தொழில்
தொழில் ரீதியான பழக்க வழக்கம் இதே மாதிரி காலகட்டங்களில் அப்போ 7ஆம் இடத்துல ராகு இருந்து இந்த மாதிரி 1 கோடி 2 கோடி சார் நடத்தும் போது பார்த்தீங்கன்னாக்கா வரக்கூடியவங்க நம்மளுக்கு அப்படி இருக்குன்னு இப்படி இருக்குன்னு சொல்லி நம்மளுக்கு ஆசையை தூண்டுவார் அந்த ராகு பகவான். ஓகேங்களா? அப்போ அந்த மாதிரி பேச்சை நம்ம வெளியிடுவோம். அப்போ நம்ம வந்து அவள் ஆல்ரெடி கல்யாணம் பண்ணிட்டோம்னாக்கா அந்த நம்ம 7ஆம் அந்த குடும்பத்தினா நம்ம அதாவது நம்ம ஆணாகிறதா கணவனாக இருந்தால் பெண்ணை விட்டுட்டு எதிர்பார்க்கறது இன்னது வந்தால் பரவாயில்ல, இன்னும் வந்தால் தான் எனக்கு பரவாயில்ல அப்படின்னு மாதிரி அங்கே நம்ம வாய் விட்டு கேட்க ஆரம்பிப்போம். என்னது வேணும், என்னது கொடுங்க, என்ன செய்யுங்க, பண்ணுங்க அப்படின்னு கேட்டு அதில் வாக்குவாதம் பிரச்சனை ஒன்றுக்கு மேற்பட்ட பிரச்சனை சந்தித்து நம்ம வந்து பயணிக்கிற மாதிரி வருங்க. ஓகேங்களா? அது இது போல் எவ்வளோ சொல்லிட்டு போகலாங்க. அடுத்த சாரத்து போகலாம். அடுத்து பார்த்தீங்கன்னாக்கா எங்களுக்கு என்ன சார் இருக்குது, ஆயுள் சார் இருக்குதுங்களா. அப்போ வந்து 6 கூடையவன் 9 கோடி சார். அப்போ 7 சம்மந்தப்பட்டு 6 9 சம்மந்தப்பட்டு அது மேலே வந்து பார்த்தீங்கன்னாக்கா அந்த ராகு பவன் பயணிக்கிறார். ஓகேங்களா? இந்த மாதிரி அமைப்பு இருக்கும்போது பார்த்தீங்கன்னாக்கா நம்ம கலத்துறதுக்கு ஏதோ நோய் நொடி மருத்துவம் பார்ப்போம், இல்லைன்னா வாக்குவாதம் வரும், பிரச்சனை வரும். ஓகேங்களா? அப்போ அது 9 அதில் சம்மந்தப்பட்டு ராகு சம்மந்தப்பட்டோன்னா பார்த்தீங்கன்னாக்கா நம்மளோட கிரிமினல் மைண்டாக இருப்பாங்க. ஓகேங்களா? இந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னாக்கா நம்மளுக்கு அவங்க தண்ணி காட்டுற மாதிரி இருப்பாங்க, கூட்டாளிகளை அப்படி தான். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி காலகட்டத்தில் நீண்ட தூர பயணம் போகிறதுக்கு உண்டான விரையும் செலவு பயணம் போயிட்டு வந்து உடம்பு சரியில்லாம போவோம். அது உடம்பு வைத்தியம் பார்ப்போம், மருத்துவம் பார்ப்போம், ஒரு மந்திரிச்சு கயிறு கட்டுவோம். இந்த மாதிரி ஒரு இது அமைப்புகள் போவோம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி காலகட்டங்களில் ஏதோ இந்த மாதிரி ஷேர் மார்க்கெட்டு, அதாவது பார்த்தீங்கன்னாக்கா இந்த சூதாட்டம், சீட்டாட்டம், லாட்டரி டிக்கெட்டு இந்த மாதிரி அமைப்பில் வந்து ஒன்று புத்தி யூஸ் பண்ணி கிரிமினலாக யூஸ் பண்ணி குறுக்கோளில் வழி தேடி போகிறது இந்த மாதிரி அமைப்பு ஏற்படுத்தி கொடுப்பாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா காலத்தில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி காலகட்டங்களில் சின்ன வாக்குவாதங்களும் சின்ன கொடுத்துவாங்களும் உங்களுக்குள்ள ஒரு பிரேக்கப் ஆகுங்க. கொஞ்சம் பார்த்து உசார சுதந்திரமாக இருப்பது நல்லதுங்க. சரி, எவ்வளோ சொல்லிட்டு போகலாம். பயணிச்சு சிறப்புன்னு. சரி நேயர்களே, என்னோட பதிவை நீங்கள் சிறப்பாக கேட்டிருப்பீங்கன்னு மனதார நான் நம்புகிறேன். நீங்கள் கேட்டது வெறும் கோச்சார பலன் தான். உங்கள் ஜனனகால ஜாதகத்தை கொண்டு பார்க்கும்போது தான் எந்த கிரகம் எந்த சாரம் வாங்கியிருக்குது, எந்த கிரகம் எந்த பாவத்தை பார்க்குறாங்கன்னு சொல்லி துல்லியமான பலனை பார்க்க முடியும். நீங்கள் துல்லியமான பலன் நீங்கள் பார்க்கணுனாக்க என்னோட வாட்ஸ்அப் நம்பர் கீழே ஓடிட்டு இருக்குதுங்க. நீங்கள் வாட்ஸ்அப் நம்பர் மூலியமாக என்னோட ஜாதகத்தை நீங்கள் அனுப்பி நீங்கள் என் மூலியமாக துல்லியமான பலன் நீங்கள் அறிஞ்சிக்கலாம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா பல பேர் நான் நேரில் வந்து அணுகிறாங்க. அதுவும் பார்த்தீங்கன்னா நம்ம இருப்பிடம் பார்த்தீங்கன்னாக்கா நம்ம இருக்கிறது ஒரு ஆலயத்தில் இருக்கிறாங்க. சொந்தமாக ஆலயம் வச்சு நடத்திக்கிட்டு இருக்கிறோம். வீரசக்தி நாகம்மா திருக்கோயில்னு சொல்லி நடத்திட்டு மற்றும் கராத்தே மூலியமாக சொல்லி நடத்திட்டு இருக்கிறோம். அதில் பார்த்தீங்கன்னா வீரசக்தி நாகம்மா திருக்கோயில் சேவை அறக்கட்டளை மூலியமாக நம்ம கோயில் இயங்கிட்டு வருதுங்க. எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா துல்லியமாக பர்ஃபெக்டாக நம்மகிட்ட இருக்க எல்லாமே இருக்கும். எந்த ஒரு தோஷம், எந்த ஒரு காரியம், எந்த ஒரு பரிகாரம்னா நம்ம ஒரு கஷ்டமும் நம்ம கேட்டு தான் வந்து அவங்களோட காரியத்தை வந்து முன்னெடுத்து செய்யறாங்க. அந்த நம்பிக்கைகரமாக நம்மளோட பலன் இருக்கிறதுனால தான் இந்த மாதிரி கஷ்டம் நம்மகிட்ட அணுகி நம்ம சிறப்பு பலன் அடைஞ்சிட்டு இருக்கிறாங்க. இது போல ஒவ்வொருத்தரும் பலன் அடைகிறது எங்களோட ஆசை. அது மட்டும் இல்லாம பாத்தீங்கன்னாக்கா எங்க கோயிலுக்கு லீடர்ஷிப்னு பாத்தீங்கன்னாக்கா எங்களுடைய கிருஷ்ணசுவாமிங்க வாக்கு சித்தர் பாத்தீங்கன்னாக்கா கிருஷ்ணசாமி, அது சோழி பிரசன்னம் கல்லு கூடு சொல்லுவாங்க இல்லைங்களா, அது சிறப்பான முறையில சிறப்பா பாப்பாருங்க. நேர்முகமா பாக்குறாங்க, ஆன்லைன் மூலமா பாக்குறாங்க. நீங்க யாரு என்னன்னு தெரியாது, உங்களோட ஃபுல் டீட்டெயில் அப்படியே சொல்லுவாருங்க. ஓகேங்களா? உங்களோட டீட்டெயில் சொல்லி உங்களோட பேரை சொல்லி சோழி போட்டாருன்னா சிறப்பான முறையில் சிறப்பா உங்களுக்கு சோழி பிரச்சனை பார்த்து அருமையா சொல்லுவாருங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா அது மூலியமா நீங்க இதுல பார்த்து நீங்க அணுகி அது மூலியமா தெய்வ அருள்வாக்குங்க அது. ஓகேங்களா? அது மூலியமா நீங்க வந்து சிறப்பான பலன் நீங்க அடையலாங்க. எந்த ஒரு காரியமா இருந்தாலும் எந்த ஒரு விஷயங்களா இருந்தாலும் துல்லியமான பலன் துல்லியமா இருக்குங்க. சொல்றது அப்படியே நடக்கும், சிறப்பா இருக்குங்க. சரி நேயர்களே, உங்களிடமிருந்து விடைபெறுவது எஸ். பாலு ஜெயவேல், MA அஸ்ட்ரோ. நன்றி, வணக்கம்.